டோபமைன் அப்படின்ற அடிக்ஷன் ஹார்மோன் உங்க உடம்புல நிறைய இருக்கா குறைவா இருக்கான்னு பாத்திரலாமா? ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேங்க. பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படத்தோட இன்ட்ரொடக்ஷன் ஆர் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம் அது. நிறைய டைரக்டர்ஸ் பேசினாங்க. அதில் முக்கியமாக டைரக்டர் மிஸ்கின் நிறைய பேசினார். அவர் பேசுனது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு. அது ஒரு மாதிரி கேட்கறக்கே கொஞ்சம் கேட்குற அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்ததுனால நிறைய கிரிட்டிசிசம்ஸ். ஆனால் அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கிறது அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அவர் சொன்ன டீட்டெயில்ஸில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அது உண்மையாலுமே அவர் அந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் தவிர்த்திருந்தாருன்னா ரொம்ப அழகான மெசேஜ் டு த ஆடியன்ஸ். அவர் அதில் நிறைய சொல்கிறாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நமக்கு ஆப்டான விஷயம் என்னன்னா, அந்த ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படிங்கிறத பற்றின படம் தான் அது. அதில் மிஷ்கின் சொல்கிறாரு, அவருமே ஆல்கஹால் எடுத்துப்பார். ஆனால் எனக்கான அடிக்ஷன் படங்கள் தான் அப்படின்னாரு. அதை தாண்டி எனக்கு இன்னொரு அடிக்ஷன் இருக்குது, அது இளையராஜாவோட மியூசிக். ஸோ அவர் அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆல்கஹால் அப்படின்ற அடிக்ஷன் எனக்கு இல்லை, எனக்கு பழக்கம் தான் இருக்குது. எனக்கு அடிக்ஷன்ஸ் வேறு வேறு விதமாக இருக்குது. சம் அடிக்ஷன்ஸ் ஆர் ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஜிம்முக்கு போகிற அடிக்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல், ஹெல்தியான ஹேபிட். அந்த அடிக்ஷன் இஸ் ஓகே. இன்னொரு அடிக்ஷன் தான் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையே புரட்டி போடுற அடிக்ஷன்ஸ். ஆல்கஹால் மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்லேயே அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அழகாக அதில் இருக்குது. அதில் நிறைய பேசுகிறாரு, அடிக்ஷனுக்கு இருக்கிறவங்கள எப்படி நம்ம ஏற்றுக்கணும், எப்படி இந்த சமூகம் பார்க்குது, அதுக்கான காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது. ரொம்ப எனக்கு கான்செப்ட் வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தாரு. அதை சொன்ன விதம் கண்டிப்பாக அக்செப்டபுளாக இல்லை. நல்லா சொல்லியிருந்தாருன்னா எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருக்கும். சரி, அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் இன்னைக்கு கேட்டேன்ல டோபமின் பற்றி, அது ரிலேட்டடான பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, யாருக்கு தான் அடிக்ஷன் இல்லை? இப்போ எல்லா பொண்ணுங்களும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோஸ் போடுறதுக்காக கண்ணா பின்னான்னு டான்ஸ் ஆடி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்ட கண்ட பாட்டுக்கு கண்ட கண்ட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறாங்க. இது ஒரு அடிக்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆப்வியஸ்லி முக்கியமான பாயிண்ட் இது. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் அடிக்ட் ஆகி தான் இருக்கோம். எய்தர் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் நமக்கு அடிக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. இந்த அடிக்ஷன் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? அங்கே தான் நம்ம டோபமீனோட ரோல் இருக்குது. டோபமீன் அப்படிங்கிறது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நம்ம அழுகிறதுக்கு, நம்ம கோபமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூழ்நிலைகள் கிடையாது. அந்த சூழ்நிலைகளால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பிரெயினில் செக்ரீட் ஆகி அதனால் ஏற்படக்கூடிய அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்சஸை தான் நம்ம அப்படி வெளிப்பாடாக பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமானது இந்த டோபமீன். டோபமீனோட ரோல் என்னன்னா, அது ஒரு ப்ளஷர் ஹார்மோன். ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலோ, ஏதாவது ஒரு விஷயத்த திருப்திகரமாக நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னாலோ, டோபமீன் அளவு நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு மன நிறைவை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ப்ளஷர் ஹார்மோன். சில சமயங்களில் ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு ப்ளஷர் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய வெறுமை நம்மளை சூழ்ந்துக்கும். அதுக்கு காரணம் அந்த டோபமீனோட லெவல் குறையிறது தான். டோபமீன் ஹை லெவலுக்கு போயிட்டு அப்படியே அது வித்ட்ராயில தான் நம்ம அப்படி ஒரு வெறுமையாக உணர்றோம். இதை டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல மினிட் பை மினிட் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத உண்மை. இந்த சோஷியல் மீடியால போய் ஒரு வீடியோ பார்க்கறதோ, அல்லது ஃபேஸ்புக்கில் ஒரு லைக் வாங்குறதோ, யாரோ ஒருத்தர்கிட்ட சேட் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு மெசேஜ் நமக்கு வர்றதோ, ஏதோ ஒரு வீடியோ பார்க்கறதோ, அது சிரிக்கிற வீடியோவாக இருக்கலாம், அல்லது நிறைய வன்மம் கலந்த வீடியோவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த வீடியோஸோ சோஷியல் மீடியாலையோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்குது. இந்த ப்ளஷர் நாளடைவில் பிரெயினை பழக்கப்படுத்துது. ப்ளஷருக்கு இந்த பிரெயின் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் மொபைல் இல்லைனாவே நமக்கு அப்படியே கை கால் நடுங்கிற மாதிரி ஆகுது இல்லையா? அப்படி பார்க்குறோம். இந்த டோபமீன் ஹிட் நம்ம உடம்புல தொடர்ந்து காலையிலிருந்து நைட் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இது உங்க நரம்பு மண்டலத்தை, உங்க பிரெயினை அடிக்ட் ஆக்குது. இந்த பிரெயின் அந்த ஹை டோபமீனுக்கு பழகிடுது. அந்த ஹை டோபமீனால ஒரு படபடப்பு உடம்புல இருக்கு. நம்ம பிரெயின் ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்கு.
இந்த பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டோபமீனை நிறுத்திட்டு இந்த சோஷியல் மீடியாவை நிறுத்திட்டு நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்தோம்னா அந்த அளவுக்கு டோபமீன் இந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு கிடைக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயமா மாறி போயிடுது. இதை நீங்க செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியால அந்த டோபமீன் ஹை லெவல்ல வச்சுட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, இன்னொரு சைட் ஆஃப் த பிரெயின் வந்து அந்த டோபமீன் குறைய குறைய ஒரு ஆன்சைட்டியும் ஒரு படபடப்பையும் உடம்புல கொடுக்குது. ஸோ ஒரு சைட் பிரெயினை ஹைப்பர் ஸ்டிமுலேட்டடா வச்சுக்கிறோம், நார்மல் ஆக்டிவிட்டிஸே பண்ண முடியாத பிரெயினா இருக்கு. இன்னொரு சைடு அந்த டோபமீன் குறைய குறைய நமக்கு அந்த வித்ட்ராயல் எஃபெக்ட் வருது. அந்த வித்ட்ராயல் எஃபெக்ட் வந்த உடனே மறுபடியும் டோபமைன் சர்ஜுக்காக நம்ம திரும்ப இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்குள்ள போறோம். இந்த மாதிரி வலையில எல்லாருமே சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேரு தான் டோபமைன் அடிக்ஷன். இந்த டோபமைன் அடிக்ஷனுக்கு முக்கியமான காரணம் நம்ம கையில் இருக்கிற செல்போன் தான். அதுல நம்ம யூஸ் பண்ற சோஷியல் மீடியாஸ் தான். டோபமைனை நல்ல விதமா யூஸ் பண்ணலாம், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த டோபமைன் ஹிட்டை ரெகுலரா கொடுத்து இந்த டோபமைன் அளவை அதிகப்படுத்துறதுக்காக இன்னும் சோஷியல் மீடியாக்குள்ள இண்டல்ஜ் ஆகிறது ரொம்ப பெரிய பாதிப்புகளை உங்க மூளைக்கு பின்னால ஏற்படுத்தக்கூடும். ஈவன் டே டு டேலயே உங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்கும், நமக்கே அது தெரியாம. நான் சொன்னேன்ல, உங்களுடைய உடம்புல டோபமைன் லெவல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலான்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு 2 hours செல்போன் எங்கேயாவது வச்சுட்டு உங்களால நிம்மதியா இருக்க முடியுதான்னு பாருங்க. அந்த செல்போன் இல்லாம உங்களுடைய உடம்புல படபடப்பு ஏற்பட்டாலோ, எதையோ மிஸ் பண்ற ஃபீலிங் இருந்தாலோ, ஒரு வெறுமை இருந்தாலோ, அதை வேணும் அப்படின்ற அந்த அர்ஜ் வந்தாலோ, கண்டிப்பா நீங்க டோபமைன் அப்படிங்கிற அந்த அடிக்ஷனுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த டோபமைன் சர்ஜ்னால, டோபமைன் அடிக்ஷன்னால நம்ம பிரெயின் ஹைப்பர் ஸ்டிமுலேட்டடா இருக்கிறதுனால நிறைய கவன சிதறல்கள் நடக்கும். ஸோ அட்டென்ஷன் டெபிசிட் கண்டிப்பா இருக்கு. ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத இடத்துக்கு நம்ம மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. ஓவர் அ பீரியட் எல்லாருடைய ஒர்க் பொட்டன்ஷியலையும் குறைக்க போகுது. இது இந்த சமூகத்துக்கு நல்லதே கிடையாது. இதைத்தான் அந்த மிஷ்கினோட டாக்ல இருந்து நான் முக்கியமான பாயிண்டா எடுத்துக்கிறேன். எல்லாருமே அடிக்டடா இருக்கோம் நமக்கே தெரியாம. ஸோ ஹை லெவல்ஸ் ஆஃப் டோபமைன்ல இருக்கேன், டோபமைன் ஹிட் ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு, எனக்கே தெரியுது என் பிரெயின் ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி இதுல இருந்து வெளியில வர வேண்டியது அவசியம். இந்த டீடாக்ஸ், அதாவது டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் நீங்க எடுத்தே ஆக வேண்டியது அவசியம். டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஏதோ ஒரு சென்டருக்கு போய் டி அடிக்ஷன் பண்றதுன்னு கிடையாதுங்க, நம்மளாலேயே அது முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், இந்த டோபமைனுக்கு எதிராகவோ அல்லது நல்ல விதமான அடிக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். செரோட்டோனின், என்டார்பின்ஸ், ஆக்சிடோசின் இதெல்லாம் சில நல்ல ஹார்மோன்கள். இதுவும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்றப்ப உடம்புல சுரக்க தான் செய்யும், நல்ல ஃபீலை கொடுக்க தான் செய்யும். இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எப்ப நம்ம உடம்புல செக்ரீட் ஆகும் அப்படின்னா, நம்ம அமைதியா இருக்கிறது, ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ்டா ஈடுபடுறது, ஒரு புக் ரீட் பண்றது, ஒரு ஸ்லோ வாக் விதவுட் எனி ஸ்ட்ரெஸ், அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்ற எண்ணமே இல்லாம மனசை அமைதியா வச்சுக்கிட்டு மெதுவா நடந்து போறது, யாருக்கிட்டையாவது இன்ட்ராக்ட் பண்றது, ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன், ஒருத்தட்ட ஃப்ரெண்ட்லியா மெதுவா எந்த நீட்ஸும் இல்லாம எந்த அஜெண்டாவும் இல்லாம சிம்பிளா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, அது இல்லாம மெடிடேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 5 ஸ்டார்ல வர மாதிரி டூயிங் நத்திங், பேசாம கொஞ்ச நேரம் உட்காந்து எந்த ஒர்க்கும் செய்யாம இருக்கிறதுமே கூட இந்த நல்ல ஹார்மோன்ஸ் உடம்புல செக்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் டோபமைன் டி அடிக்ஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்லோ டவுன் அ பெட், ஒவ்வொரு விஷயத்தையும் மைண்ட்ஃபுல்லா நம்ம கவனத்தோட ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா மொபைல் டைமிங்கை ரெடியூஸ் பண்ணுங்க. அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, மொபைலில் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், நீங்களே செட் பண்ணலாம். இவ்வளோ ஹவர்ஸ்க்கு மேலே நான் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணேன்னா, இன்ஸ்டா யூஸ் பண்ணேன்னா, யூடியூப் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அலர்ட் கொடு அப்படின்னு செல்ஃபோனில் உங்களால் ஒரு லிமிட் செட் பண்ண முடியும். அந்த லிமிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டே வரலாம். ஸோ தட் கம்மியாக நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது முக்கியமான டைம். இந்த பீரியடில் நீங்கள் இதை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எதனாலனா, இந்த பிஞ்ச் சோஷியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து எல்லாருமே வெளியில வர வேண்டிய இடத்துல இருக்கோம். இந்த போதை கண்டிப்பா டி அடிக்ஷன் தேவையான போதை. இந்த டோபமைன் டீடாக்ஸ் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன்.
மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம பேசலாம். தேங்க்யூ, பாய்.